பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மும்பையில் காலமானார். அவருக்கு வயது 92. மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. மறைந்த பாடகி ஆஷா போஸ்லே தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட 20 மொழிகளில் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் செண்பகமே செண்பகமே, நீ பார்த்த பார்வை, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், செப்டம்பர் மாதம் உள்ளிட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஏப்ரல் 16 முதல் மகளிர் இடஒதுக்கீடு குறித்து விவாதம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என அனைத்து கட்சி தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீட்டிற்கு சென்று வாக்குகளை பெறுகின்றனர். தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. BLOக்கள் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப்பை வழங்கி வருகின்றனர். வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களும் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நெசவாளர் வீட்டில் நெசவு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். நெசவாளர் குடும்பத்தினருடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். ஜனநாயகன் திரைப்பட லீக் விவகாரம் தொடர்பாக தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக முகமூடி அணிந்து பாஜக உள்ளே வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக முகமூடி போட்டு தானே பிஜேபி உள்ள வருது. அதனால அதுதான் உண்மை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைச்சர் TRB ராஜாவை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அவர் கூறினார். கன்னியாகுமரியில் தவிக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் ரோட் ஷோ. தனி விமானம் மூலம் தூத்துக்குடி சென்றடைந்த விஜய்க்கு தவிக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. வரும் 16ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் விஜய் தலைமையில் தவிக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இறுதிக்கட்ட தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தவுள்ளார். கன்னியாகுமரியில் தவிக தலைவர் விஜய் ரோட் ஷோ மேற்கொள்ளும் பகுதிகளில் உள்ள மின் கம்பங்களில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏறுவதை தடுக்க மின் கம்பங்களில் இரும்பு தகரங்களை கொண்டு தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளன. தவிக தலைவர் விஜயை காண நாய்க்குட்டியுடன் வந்த ரசிகர் அங்கிருந்தோரின் கவனத்தை ஈர்த்தார்.
தலைவர் விஜய் கன்னியாகுமரி ரோட் ஷோவிற்கு அவரது இல்லத்தில் இருந்து புறப்பட்ட போது சிக்னலில் நின்ற அவரது கார் மீது தாவேக தொண்டர்கள் மலர்களை தூவி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இந்த செயலை சிக்னலில் நின்ற பொதுமக்கள் வியந்து பார்த்தபடி நின்றனர். தாவேக தலைவர் விஜய் கன்னியாகுமரி ரோட் ஷோவிற்கு செல்ல தூத்துக்குடி விமான நிலையம் வந்தபோது ரசிகர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பலரும் விஜயுடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். அந்த நேரத்தில் ஒரு தம்பதியர் விஜயின் நெற்றியில் சிலுவை வரைந்து ஆசீர்வாதம் செய்து வழி அனுப்பினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். என்டிஏ கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு திரட்ட உள்ளார். நாட்டாமை சரத்குமார் அவர்களும் வந்திருக்கிறார்கள், தேடி வந்திருக்கிறது. லைவ் போயிட்டு இருக்கு, இறக்க முடியாது. நிதி நவீன் அவர்களுக்கு வாக்கு, நிதி நவீன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தமிழகம் வந்துள்ளார். சாத்தூரில் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரகாசிப்பது யார் என்ற தலைப்பில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சி இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் ஒளிபரப்பாகிறது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி பொறுப்பை ஐஜி துரைக்குமார் கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் புதிய டிஜிபி சந்தீப் மிட்டல் விடுவிக்கப்பட்ட நிலையில் தமிழக உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். லீக்கான விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை பதிவிட்ட இணையதளம் மற்றும் டெலிகிராம் பக்கங்களை தமிழக சைபர் கிரைம் போலீசார் முடக்கியுள்ளனர். படத்தை முதலில் பதிவேற்றம் செய்தது யார் என ஐபி முகவரியை வைத்து சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்களை மகிழ்விக்கும் கலைக்கு எதிரான வன்முறை என்றும் திரைத்துறையினர் அனைவரும் இதற்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. திமுக கூட்டணியில் ராகுலுக்கு விருப்பமில்லையா? 2026 தேர்தல் களம் யாருக்கானது? திமுக எம்பி கனிமொழியுடன் சிறப்பு நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு தந்தி டிவியில் ஒளிபரப்பாகிறது. ஊட்டியில் சீசன் தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருவதால் விடுதிகளில் கட்டணமும் உயர்ந்துள்ளது. கோடை சீசன் தொடங்கிய நிலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். 2வது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. 21 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை எந்தவித முடிவையும் எட்டாமல் நிறைவடைந்தது. அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்ற தங்கள் நிபந்தனைகளை ஈரான் ஏற்கவில்லை என அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார். தனது குழுவுடன் அமெரிக்காவிற்கு ஜேடி வான்ஸ் புறப்பட்டார். அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததற்கு அமெரிக்காதான் காரணம் என ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்காவின் வரம்பு மீறிய நிபந்தனைகளே தோல்விக்கு காரணம் என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சியாட்டில் நகரின் மையப்பகுதியில் விவேகானந்தர் சிலை திறக்கப்பட்டுள்ளது. சியாட்டில் மேயர் கேட்டி வில்சன் விவேகானந்தர் சிலையை திறந்து வைத்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாக நேற்றைய ஐபிஎல் போட்டியில் சதம் விளாசிய சஞ்சு சாம்சன் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம்பிக்கையின் பிரதிபலனாக போட்டிகளை வென்று தரும் பொறுப்பு தனக்கு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.